வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. ஈரோடு மாவட்டம் ஊஞ்சலூர் பேரூராட்சி தலைவராக சசிகலா ராம்குமார் 4/3/2022 அன்று பொறுப்பேற்றார். அன்று முதல் இன்று வரை அவர் செய்த பணிகள். ஊஞ்சலூர் பேரூராட்சியில் மொத்தம் 12 வார்டுகள் உள்ளன. வார்டு உறுப்பினர்களாக பிரேமா தேவி, சபீனா, சரவணன், கலா, சசிகலா, சதீஷ்குமார், மணிகண்டன், கோமதி, பிரகாஷ், கார்த்திகேயன், ரங்கராஜ், வேலண்டீனா என 12 உறுப்பினர்கள் உள்ளார்கள். இதில் தலைவராக சசிகலா ராம்குமார், துணைத் தலைவராக சரவணன் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இவர்களுடன் பேரூராட்சி செயல் அலுவலர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் அனைவரும் இணைந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். இப்பேரூராட்சி மண்சாலை இல்லா பேரூராட்சியாகவும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லா பேரூராட்சியாகவும் உருவாக்கி உள்ளார்கள். இப்பேரூராட்சியில் 10,000 லிட்டர் மேல்நிலை தொட்டி, மின் விளக்கு, சோலார் மின் விளக்கு, சாக்கடை வசதி, நவீன கழிப்பறை வசதி, தார் சாலை, கான்கிரீட், பேவர் பிளாக் சாலைகளை உருவாக்கி சிறப்பு வாய்ந்த பேரூராட்சியாக செயலாற்றி வருகிறார்கள். வள்ளியம்பாளையம் வழியாக செல்லும் புகழூர் வாய்க்கால் பாலம் மிகவும் பழுதடைந்து மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளதால் புதிய பாலம் கட்டுவதற்காக வேண்டி பணிகளையும் சிறப்பாக செய்து வருகிறார்கள். இந்த பாலம் வேலை முழுமையாக நடைபெற்று முடிந்தால் பல ஆண்டு காலமாக இறந்தவர்களை எடுத்துச் செல்ல மிகவும் இடையூறாக இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஸ்ரீ சேஷாத்ரி கோவில் திருவிழா, மாரியம்மன் கோவில் திருவிழா, ஈஸ்வரன் கோவில் திருவிழா மற்றும் தை மாதம் முதல் சித்திரை மாதம் வரை முருக பக்தர்கள் பழனி மலைக்கு தீர்த்தம் எடுத்துச் செல்வதற்கு காவிரி கரைக்கு அதிக அளவில் மக்கள் கூடுவதால் இடவசதி இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். பெண்களுக்கு உடைமாற்றும் இடம் மற்றும் பக்தர்கள் அமர்ந்து சாப்பிடுவதற்கான ஏற்பாடுகள் போன்றவைகளை செய்வதற்காக வேண்டி முயற்சி எடுத்து வருகிறார். 50 ஆண்டு காலமாக மணிமுத்தூர் பகுதியில் கழிப்பறை இல்லாமல் பொதுவெளியில் செல்லும் அவலநிலை இருந்து வந்தது. அதனை போக்குவதற்காக வேண்டி அப்பகுதியில் சிறப்பு கவனம் செலுத்தி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி நவீன கழிப்பறை வசதி செய்து கொடுத்து தார் சாலை, மின் விளக்கு, குடிநீர் வசதி போன்றவைகளை சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார். பல ஆண்டுகளாக ஈரோடு கரூர் மெயின் சாலையில் பழைய சாக்கடையில் நீர் செல்லாமல் பல்வேறு நோய்கள் உருவாகி வந்த நிலையில் புதிய சாக்கடை கட்டுவதற்கான திட்டத்தை வகுத்து அதற்கான பணியை சிறப்பாக செய்து முடித்துள்ளார். மிகவும் சிறிய அளவில் இருந்த சமுதாய கூடத்தை 2 மாடி கட்டிடமாக விரிவுபடுத்தி வருகிறார். அரசு மேல்நிலை பள்ளி, அரசு துவக்கப் பள்ளி, அங்கன்வாடி மையத்திற்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை செய்துள்ளார். துவக்கப்பள்ளி மிகவும் பழுதடைந்துள்ளதால் அது சரி செய்வதற்காக வேண்டியும் அரசு மேல்நிலை பள்ளி விளையாட்டு மைதானத்தில் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது வெள்ளநீர் புகுந்து பாதிப்புக்குள்ளாவதால் விளையாட்டு மைதானம் சுற்றியுள்ள பகுதியில் சுற்றுச்சுவர் அமைத்து வெள்ள நீர் உள்ளே செல்லாமல் தடுப்பதற்காக வேண்டி பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். ஊஞ்சலூர் பேருந்து நிலையத்தில் நிழற்குடை அமைப்பதற்கான பணிகளை செய்துள்ளார். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் 150க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா பெற்றுக் கொடுத்து 9 நபர்களுக்கு உடனடியாக மின்வாரியத்தில் பெயர் மாற்றம் செய்து கொடுத்துள்ளார். பேரூராட்சி பகுதிகளில் பனை மற்றும் பழம் நடும் மரங்களை நட்டு பறவைகள் மற்றும் விலங்குகள் பயன்பெறும் வகையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். 1,00,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணியை செய்து வருகிறார். அப்பணி முடிவுற்றால் தண்ணீர் பிரச்சனையே இல்லாத கிராமமாக மாறிவிடும். விரைவில் பணியை துவங்க உள்ளார். அரசு மேல்நிலை பள்ளியில் முதல் மதிப்பெண் எடுக்கும் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகளை வழங்கி வருகிறார். பேரூராட்சி சுற்றியுள்ள பகுதிகளில் பயன்படுத்தாத பல கிணறுகளை தூய்மைப்படுத்தி அதற்கு மேற்கூரை அமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளார். தீபாவளி திருநாட்களில் தூய்மை பணியாளர்களுக்கு புது சீருடை வழங்கி வருகிறார். இவர்களது பணியை மக்கள் மனதார பாராட்டி வருகிறார்கள். தலைவர் சசிகலாவுடன் இணைந்து செயல்படும் துணைத் தலைவர் சரவணன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பேரூராட்சி அலுவலர் மற்றும்
ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சசிகலா ராம்குமார் நன்றி தெரிவித்துள்ளார். திமுக கொடிமுடி வடக்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளராக உள்ளதால் பேரூராட்சி பணிகள் மட்டுமில்லாமல் கட்சி பணியிலும் சிறப்பாக செய்து வருகிறார். கழகத் தலைவர் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், கழகத்தின் இளைஞரணி மாநில செயலாளர் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பிறந்த நாள் விழாக்களில் பள்ளி குழந்தைகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி பரிசுகளும் வழங்கி முதியோர்களுக்கு உணவு வழங்கி வருகிறார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவு நாட்களில் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் செய்து வருகிறார். கழகம் நடத்தும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம், மாநாடு போன்றவைகளுக்கு மகளிர் அணியை அதிக அளவில் அழைத்துச் செல்வார். கோடை காலங்களில் கழகத்தின் அறிவுறுத்தலின்படி தண்ணீர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி உள்ளார். தேர்தல் நேரங்களில் பம்பரமாக சுழன்று பணியாற்றும் வல்லமை படைத்தவர். இதுபோல் தொடர்ச்சியாக பணியாற்றி ஊஞ்சலூர் பேரூராட்சியை திமுக கோட்டையாகவே மாற்றியுள்ளார்கள். மாமனார் தி.க. கதிர்வேல் தமிழ்மொழி போராட்ட தியாகி. இவரது கணவர் ராம்குமார் திமுகவின் மீது தீவிர பற்று கொண்டவர். குடும்பமே காலம் காலமாக திமுகவின் விசுவாசிகள். இவர்களது பணிகளை பார்த்து சசிகலா தன்னையும் கழகத்தின் பணியில் இணைத்துக் கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். ஒரு பெண்ணாக இருந்து பேரூராட்சி மற்றும் கட்சி பணிகளை சிறப்பாக செய்து மக்கள் மத்தியிலும் கழகத்தின் மத்தியிலும் நற்பெயரை பெற்று வருகிறார். மக்களுக்கு உதவி செய்வதில் குழந்தை மனம் போல் இளகிய மனதோடு பணியாற்றி வருகிறார். இவர்களது பணிகளை மக்கள் வெகுவாக பாராட்டி வருகிறார்கள். பாரத எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மகாதேவன். வரவிருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பொழுது மாபெரும் வெற்றியை பெற்று 7வது முறையாக கழக அரசு ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னா, நம்முடைய தலைவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும்னா, நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி மக்களை சந்திச்சு தேர்தல் பணியை இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.